மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. நீங்கள் மருளாதிருக்கிறதுனா நீங்க பயப்படாமல் அஞ்சாமல் இருக்கிறது. அவர்கள் கெட்டு போகிறதற்கு, அவர்கள் யார்? இந்த அவர்கள் எதிர்க்கிறவர்களை குறித்து நாம் மருளாதிருக்கணும் அதுல சொல்லியிருப்பார். அப்போ அவர்கள் என்றால் நம்மை எதிர்க்கிற காரியங்கள், நம் ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள், நம்மை சோர்வுக்கு உள்ளாக்குகிற காரியங்கள், நம்மை பயத்துக்கு உள்ளாக தள்ளுகிற காரியங்கள், அதுதான் அதை அவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும், your fearlessness, உங்கள் அஞ்சாமை, உங்களுடைய பயமின்மை, உங்களை அச்சுறுத்துகிற அந்த உங்களை பயம் காட்டுகிற அந்த காரியங்கள் கெட்டு போகிறதற்கும் நிச்சயமாகவே நீங்கள் ரட்சிப்படைவதற்கும் சாட்சியாக இருக்கிறது. எது? பயமின்மை, அஞ்சாமை, நாம் மருளாதிருக்கிறது. Do not fear. இதே வசனத்தை Amplified Classic Versionல வாசிப்போம். Philippians 1:28. அது ஒரு கமாண்டா, ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறார். And do not for a moment, ஒரு நொடி கூட, ஒரு கணம் கூட நீ பயப்படாத. Do not be frightened or intimidated. எதை குறிச்சு பயப்படாத. உன்னை நெருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல. Do not be afraid even for a moment by your opponents and adversaries. For such constancy and fearlessness, இந்த பயமின்மை, இந்த அஞ்சாமை, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாம இருக்கும்போது, நீ அஞ்சாமல் இருக்கும்போது அது ஒரு அடையாளமாக மாறுகிறது. எதற்காக? It will be a clear sign, a proof to them. உங்களை பயமுறுத்துகிற காரியம்